ஹலோ கைஸ், ஐம் மருண். சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இப்போ ரீசெண்டாக மினியேச்சர் போட்ஸ் மற்றும் மினியேச்சர் ட்ரோன்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது என்ன ஆச்சரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், வழக்கமாக பயன்படுத்தப்படுற போட்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் ரன் ஆகுறதுக்கு மோட்டார்ஸ், கியர்ஸ், மேக்னெட்ஸ் போன்றவெல்லாம் தேவை. இவங்க உருவாக்கியிருக்கிற இந்த மினியேச்சர் போட்ஸ் மற்றும் மினியேச்சர் ட்ரோன்ஸுக்கு மோட்டார், கியர்ஸ், மேக்னெட்ஸ் போன்றவெல்லாம் தேவையில்லை. அப்புறம் எப்படி இந்த மினியேச்சர் போட்ஸ் மற்றும் மினியேச்சர் ட்ரோன் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மினியேச்சர் போட் மற்றும் இந்த மினியேச்சர் ட்ரோனில் சவுண்ட் வேவ்ஸ் மூலம் ரன் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எக்கோல் பாலிடெக்னிக் ஃபெடரல் டி லாசின் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ரீசெண்டாக மினியேச்சர் போட்ஸ் மற்றும் மினியேச்சர் ட்ரோன்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மினியேச்சர் போட்ஸ் மற்றும் மினியேச்சர் ட்ரோன்ஸில் வழக்கமாக பயன்படுத்தப்படுற போட்ஸ், ட்ரோன்ஸ் வந்து ரன் ஆகுறதுக்கு மோட்டார்ஸ், கியர்ஸ், மேக்னெட்ஸ் போன்றவெல்லாம் தேவை. ஆனால் இவங்க உருவாக்கியிருக்கிற இந்த மினியேச்சர் போட்ஸ் மற்றும் மினியேச்சர் ட்ரோன்ஸ் ரன் ஆகுறதுக்கு மோட்டார்ஸ், கியர்ஸ், மேக்னெட்ஸ் போன்றவெல்லாம் தேவையில்லை. அப்புறம் எப்படி இந்த மினியேச்சர் ட்ரோன்ஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மினியேச்சர் வெஹிக்கிளுக்குள்ள ஹேலோ கேவிட்டி எனப்படும் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. குழி, அந்த குழிக்குள்ள ஒன்றுமே இல்லை. இதுதான் ஹேலோ கேவிட்டிஸ். அதாவது இந்த மினியேச்சர் போட்ஸ் மற்றும் இந்த மினியேச்சர் ட்ரோன்ஸுக்குள்ள குழி போன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அந்த குழி போன்ற ஸ்ட்ரக்சர், அந்த ஹேலோ கேவிட்டிஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸை வந்து ஃப்ரீக்வன்சியாக மாற்றுது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேலோ கேவிட்டிஸ்குள்ள, அதாவது மினியேச்சர் போட்ஸ் மற்றும் மினியேச்சர் ட்ரோன்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஹேலோ கேவிட்டிஸ்குள்ள சவுண்ட் வேவ்ஸை வந்து அவங்க வந்து செலுத்துறாங்க. சவுண்ட் வேவ்ஸை எப்படி செலுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவுட் ஸ்பீக்கர் மூலம் சவுண்ட் வேவ்ஸை அந்த ஹேலோ கேவிட்டிஸ்குள்ள செலுத்துறாங்க. இந்த சவுண்ட் வேவ்ஸ்னால அந்த ஹேலோ கேவிட்டிஸ்குள்ள இருக்கக்கூடிய ஏர் வந்து வைப்ரேட் ஆகுது. அப்புறம் அந்த ஏர் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகுற அந்த ஏர் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஜெட்டா வெளியேற்றப்படுது. அதாவது ஜெட் காற்றா வெளியேற்றப்படுது. மோட்டார்ஸ், கியர்ஸ், மேக்னெட்ஸ் போன்ற எதுவுமே இல்லாம வெறும் சவுண்ட் வேவ்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மினியேச்சர் போட்ஸ் மற்றும் மினியேச்சர் ட்ரோன்ஸை குறிப்பிட்ட டைரக்ஷன்ல நேவிகேட் பண்ண முடிஞ்சிச்சு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ஃபியூச்சர்ல மோட்டார்ஸ், கியர்ஸ், மேக்னெட்ஸ் போன்ற எதுவுமே இல்லாம இந்த சவுண்ட் வேவ் டெக்னாலஜியை பயன்படுத்தி பைக்கில் ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சவுண்ட் வேவ்ஸ் டெக்னாலஜி ஃபியூச்சர்ல ஒரு மேஜர் ரெவல்யூஷனை கொண்டு வரும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.